தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி. எந்த நிலையிலும் ஜெபிக்க முடியும். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பலின் புத்தகம் ஏமாற்றம், அழிவு மற்றும் விரக்தியின் விளைவு. அந்த நிர்மூலத்தின் மையத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் புலம்பி பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். ஜெபத்திற்கு ஒரு எல்லை இல்லை. வைராக்கியமான ஜெபம் அணுக முடியாத தூரத்தில் ஒரு காரியமும் இல்லை. ஜெபிக்க முடியாத அளவிற்கு மோசமான நிலை என்று ஒன்றும் இல்லை. ஜெபத்தின் எல்லைக்கு அப்பால் எந்த சூழ்நிலையும் இருந்துவிட முடியாது. ஏனென்றால் ஜெபம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியுள்ளது. ஜெபிக்க மக்கள் இல்லாததை கண்டபோது தேவன் அதிர்ச்சி அடைகிறார். எல்லா தோல்விக்கும் மூல காரணம் ஜெபமின்மையே. ஜெபம் தேவனை இணைத்து மனித காரியங்களுக்குள் அவரை கொண்டு வருகிறது. ஜெபமின்மையோ தேவனை ஓரங்கட்டி செயலிழக்க செய்கிறது. ஜெபத்தினால் செய்யப்பட முடியாத காரியம் வேறெந்த வழியிலும் செய்யப்பட முடியாது. ஜெப குறைவுக்கு மாற்று மருந்தே இல்லை. ஜெபத்திலே தவறுதல் எல்லாவற்றிலும் தோல்வியை தரும். ஜனங்கள் ஜெபத்திற்கு திரும்பும் வரை அது நிறைவாகாது. எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் ஜெபம் நமக்கு தேவனுடைய நன்மையையும் இரக்கத்தையும் பெற்று தருகிறது. அது எத்தனை ஆச்சரியமானதாக இருக்கும். வாழ்க்கையின் மிக நிர்பந்தமான நேரங்களில் கூட ஜெபத்தின் வல்லமையை குறித்து ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள். ஜெபத்தின் மூலம் தேவன் சூழ்நிலைகளை புரட்டி வாழ்க்கையில் மாற்றக்கூடாததை சாதித்து காட்டுவார். தேவனால் இயலாத காரியம் என்ற ஒன்றை குறித்து கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஜெபத்திலே இடைவிடாமல் இருக்கும் மனிதனை கடந்து தேவனால் செல்ல முடியாது. அவர் மென்மையாய் பதிலளிப்பார். ஜெபிக்காததற்கு காரணங்கள் கூறி பொய்யாக நம்மை நியாயப்படுத்திக் கொள்வதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். ஜெபத்தில் முழங்காலிடும் மனிதனை மூழ்க செய்யும் புதைமணல் இல்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.